கோதண்டங்கள் தொங்குறது ராமலக்ஷ்மணனோடது தான் தெரிஞ்சு போச்சு. மலை மேலே போகணுமே, இங்கேருந்து போகும் வழியே பார்க்குற திண்ணையில் ராமன் உட்கார்ந்துருக்கார். இங்கேருந்து தெரியாது, ராமன் தெரியாது எப்படி இருக்கார் அப்படின்னு ஒரு 4 ஸ்லோகங்கள். நிரீக்ஷ முகூர்த்தம் தோ ததர்ஷ பரதோ குரும் உடஜே ராமமாசீனம் ஜடாமண்டலதாரிணம் கிருஷ்ணாஜினதரம் தந்து சீரவல்கலவாசிசம் ததர்ஷ ராமமாசீனம் அபிதः பாவகோபமம் சிம்மஸ்கந்தம் மகாபாஹும் புண்டரீகநிவேக்ஷணம் பிருத்திவ்யா சாகராந்தாயா பக்தாரம் தர்மமாசுதம் உபவிஷ்டம் மகாபாஹும் பிரம்மாணம் இவ சாஸ்வதம் ஸ்கண்டிலே தர்மசம்ஸ்தீனே சீதையா லக்ஷ்மணேன ச தம் திருஷ்ட்வா வரதः ஸ்ரீமான் துக்கமோக பரிபூர்ண. இப்படி துக்கத்தோட இந்த ராமனை பார்க்க நிரீக்ஷ முகூர்த்தம் தூ ஒரு முகூர்த்தம் பார்த்தார். எப்படி இருக்கார் அப்படின்னா ததர்ஷ பரதோ குரு. குருங்கிற பதத்துக்கு அண்ணான்னு அர்த்தம், அப்பான்னு அர்த்தம், குருன்னு அர்த்தம், டீச்சர்னு அர்த்தம். இங்கே ஜகத்குருவை போல பார்த்தார். அந்த ஜட்டாபாரங்களை தரிச்சுட்டு வலுப்பங்களை தரிச்சுட்டு இருக்கும்போது தட்சிணாமூர்த்தியை போல இருந்தார். அப்படி முனிவர்கள் புனை சூழ ஒரு காலம் அடிச்சு ஒரு காலை கீழே போட்டு சின்முதிரையில் இருக்கக்கூடிய அந்த ராமச்சந்திர பிரபு இங்கேருந்து பார்க்குற எப்படி இருக்கு அவருடைய முகம் அப்படின்னா கத கத கதகன்னு அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறது. அவரை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியதான். சிம்மஸ்கந்தம் மகாபாஹும் உருண்டு திரண்ட தோள்கள் தெரியாது, நீளமான கைகள் தெரியாது. எப்பேற்பட்ட அந்த கரங்களால என்ன பண்ண போறார்? பிருத்திவ்யா சாகராந்தாயா பக்தாரம் தர்மச்சாரிணம். இப்பேற்பட்ட சப்த சாகரங்கள் சூழப்பட்ட இந்த பிருத்திவி அத்தனைக்கும் ஒரே ராஜா, ஒரே எஜமானன், ஒரே நாதன், ஒரே பகவான் இந்த ராமண்ணா அப்படின்னு இங்கேருந்து பார்க்குறேன். இப்படி போகும்பொழுது அவன் மனசுல என்னெல்லாம் துக்கங்கள் ஏற்படுது. எப்பேற்பட்ட அண்ணா, எங்க இருக்க வேண்டிய அண்ணா, சபையில உட்கார்ந்து அந்த மந்திரிகளால் சூழப்பட்டிருக்க வேண்டிய எங்க அண்ணா இதோ இங்க திண்ணையில ஏதோ தர்பாசனத்தை போட்டு விலங்குகளால சூழப்பட்ட இந்த காட்டுல வந்து உட்கார்ந்துருக்காரு. நான் தானே காரணம். எப்பேற்பட்ட பட்டாடைகள் உடுத்தணும், பட்டு பீதாம்பரம் கட்டிக்க வேண்டிய எங்க அண்ணா இதோ இந்த மரமுறை கட்டிருக்காரே, நான் தானே காரணம். உங்க தேகமெல்லாம் சந்தனம் பூசிக்க வேண்டிய எங்க அண்ணா இதோ புழுதி படர உட்கார்ந்துருக்காரே, நான் தானே காரணம். மன் நிமித்தம் கீதம் துக்கம் பிராப்தோ ராமோ மகாயுஜ. என்னால தானே ராமனுக்கு இந்த கஷ்டம், என்னால தானே அண்ணாவுக்கு இந்த கஷ்டம். திச்சீதம் ரிஷம் சஸ்ய. எனக்கு திக்காரம் பண்ணிக்கிறேன், நான் ஏன் பிறந்தேன் எங்க அம்மா பரதன்னு நான் ஒரு பிள்ளையா பிறந்ததுனால தானே எங்க அம்மா எனக்கு ராஜ்யத்தை சேர்க்கணும், அண்ணாவுக்கு இப்பேற்பட்ட கஷ்டத்தை ஏற்படுத்தினா அப்படின்னு 2 நிமிஷம் இருக்குமா அவர் போறதுக்குள்ள அப்படி ஒரு சோகம் அவரை போட்டு தாக்குறது. என்னெல்லாமோ நினைச்சிட்டு போகும்பொழுது இன்னும் 10 அடிதான் ராமனை பார்த்துடலாம் அப்படிங்கும்பொழுது இங்கேருந்து அண்ணா அப்படின்னு ஒரே விதம் சக்கரதேவ ஒரு தரம் தான் சொன்னாராம். அதுக்கு மேல வார்த்தை வரல, கால்கள் தடுமாறுறது, நடக்க முடியல. 4 அடி முன்னாடியே ராமனுடைய பாதத்தை அடையவே இல்லையா. பாதம் அப்ராப்ய ராமஸ்ய பபாத பரதோர்ணம். 4 அடி முன்னாடியே கீழே விழுந்துட்டார். சத்ருகன் வந்து ராமண்ணா பாதத்தை விழணும், பரதர் விழுந்தோன்னு அவரும் விழுந்துட்டார். விழுந்து கிடக்கக்கூடிய பரத சத்ருகனால பார்த்துண்டா இருப்பார் ராமர். ஓடி வந்தார். ஒரு குழந்தை ஸ்கூல்லேருந்து வருது, 4 மணி முடிஞ்சோன்னா அம்மாவை பார்க்கணும், புஸ்தகத்தை சுமந்து ஆட்டுக்குள்ளே வருது. படிக்கடிக்கு தடால்னு கீழே விழுந்துடுறது, மாலை கூப்பிடுறதுக்குள்ள விழுந்துடுறது. உள்ளேருந்து ஓடி வர அம்மா, குழந்தை பார்த்து வரக்கூடாது. உடனே மடியில் எடுத்து வச்சு புஸ்தக மூட்டையை கழட்டி தடவி கொடுத்த குழந்தை சரியா போயிட்டா அப்படின்னு கேட்கறது போல சாதாரண அம்மாக்கே இப்படி ஒரு வாத்சல்யம்னா கோடி மாத்திரம் வாத்சல்யம் முடியா பேர்பட்ட பிரபு. இந்த 2 குழந்தைகளும் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன். உட்காந்து வச்சுக்க 2 பேரையும் மாறி மாறி பார்க்குறேன். இத்தனை வருஷம் ஆச்சு பெற்ற குழந்தைகளை பார்க்குற மாதிரி 2 பேரையும் பார்த்து பார்த்து மகிழ கண்களில் கண்ணீர் பெய்ய 3 சகோதரர்களும் 3 அக்னிகளை போல ஜொலிச்சாலாம். இது பிரம்மா விஷ்ணு சிவனை போல 3 பேரும் பிரகாசிக்க இந்த சன்னிவேஷம் அப்படி ஜொலிச்சுது அப்படின்னு அருமையான சங்கம். இந்த 99வது சங்கம் இப்படி கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தணும்னு கேட்குறா. அப்பா எப்படிலாம் இருக்கேன், சத்ருகுனா எப்படி இருக்கா, 2 பேரும் ரொம்ப இழைச்சி போயிட்டேனேடா, எப்படி இருக்கு, அப்பா எப்படி இருக்கா, அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கியா, அம்மா எல்லாரும் சௌக்கியமா, மந்திரிகள் எப்படி இருக்கா, ரிஷிகள் எப்படி இருக்கா, குருமார்கள் எப்படி இருக்கான்னு எல்லாரையும் ஒன்றா கேட்டுட்டே வந்து பரதா எப்படி ராஜ்யத்தை ஆட்சி பண்ணி வந்துருக்கேன் அப்படின்னு கேட்குற வியாஜத்தில் இந்த கட்சி சர்க்கம்னு பேர். மந்திரிகளை எப்படி சூஸ் பண்ணுறியா, இந்த மாதிரி ஒற்றர்களை பார்த்துக்கிறியா, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் கடைபிடிச்சு வந்துட்டுருக்கியா அப்படின்னு கேட்கறது வாரியா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பரதனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. பரதன் 12 வருஷம் கேட்கே தேசத்தில் சுகுமாரமாக இருந்துட்டான், ராஜ்யத்தை பறிக்கணுமே. அதனால இதெல்லாம் பண்ணு 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 அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு.
எதை பண்ணணும், எதை தவிர்க்கணும், யாரை எப்படி நடத்தணும், எந்தெந்த ரகசியங்களை மெயின்டைன் பண்ணணும், எதை வெளிப்படையாக பேசணும், எவ்வளோ மந்திரிகளை வச்சுட்டு என்னென்ன ஆலோசனை பண்ணணும் அப்படிங்கிறத அத்தனையும் பற்றியான்னு கேட்கும்பொழுது பரதன் இந்த ராமன் பேசக்கூடிய அழகு, அவருடைய கையை செய்து உதட்ட செய்து அவருடைய குரல், அவருடைய ஸ்பர்ஷம், இதெல்லாம் அனுபவிச்சுட்டு பார்த்து பரவசமாயிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க. சாந்தியில் வந்ததுக்கு சாந்திக்கே கோவில் கட்டின மாதிரி இருக்கக்கூடிய அண்ணாவை பார்த்து மனசு சமாதானம் மாறுது. எல்லாம் கேட்டு முடிச்சோடனே கொஸ்டின் பேப்பர், இதை பண்ணுறியா அதை பண்ணுறியான்னு பெரிய கொஸ்டின் பேப்பர் தான், ஆன்சர் ஷீட் எவ்வளோ பெருசாக இருக்கணும். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டாங்க பரதன். இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறேன் நான், நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் பண்ண வேண்டியது என்ன போய் பண்ணுறியா என்னம்மா கேட்க போச்சு. அப்பா எப்படி இருக்கான்னு கேட்டேனே. ஸ்வாமேவ சோச்சம் ஸ்தவ தர்ஷனேப்சுஹு த்வயேவ சத்தாமனிவத்ய புத்திம் த்வயாவீனஸ்தவ சோகருக்ணஹ த்வாம் சம்ஸ்மரன் அஸ்தமிதஹ பிதாதே. உங்களுடைய பிரிவாழ்த்தாமையினால, உங்களுடைய விரகத்தினால ராமான்னு உங்கள் பேரை சொல்லி உங்களையே நினச்சிட்டு அந்த சூரியன் அப்பாங்க அந்த சூரியன் அஸ்தமிச்சுட்டுறாங்க. அதனால நீங்களும் லக்ஷ்மணும் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய உலகதானங்களெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே ராமனும் லக்ஷ்மணும் வேறந்த மரம் போன கீழே விழறோம். அப்பா நீங்கள் இல்லாத அயோத்திக்கு 14 வருஷம் கழிச்சு இல்லப்பா நான் வந்துதான் என்ன பிரயோஜனம், சூன்யமாக இருக்குமே அப்படின்னு அப்பாவை நினச்சி கதறி அழறா. அடுத்து மந்தாகிரி நதியில் போய் என்னெல்லாம் உலகதானம் பண்ணணுமோ பண்ணுறா. பிண்டமா இங்குரியவும் பின்யாக்கத்தையும் பிசைஞ்சு வச்சாலாம். எதன்னக புருஷோ பவதி ததன்னஸ்யாசி தெய்வத்தி. எல்லா தேவதைகளுக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதைத்தான் கொடுக்கணும்னு அப்பா கிட்ட சொல்கிறேன். நான் இதைத்தான்ப்பா சாப்பிட்றேன், இதுவே நீங்களும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாராம். அது முடிச்சு ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டும் ஆசிரமத்துக்கு எல்லாரும் வந்துடுறான். இவா எல்லாரும் வந்து தெரிஞ்சோடனே எல்லாருக்கும் தெரிஞ்சுடுறது இவா இருக்கான சைன்யம் எல்லா ஜனங்களும் வந்துட்டு அப்படியே ராமன் முக்காடி இப்போ பெரிய சபை கூடியிருக்கு. ராமன் சமுத்திரம் எப்படி அலைகளால் வரவேற்போம் அது போல எல்லாரும் கண்களாலே வரவேற்கிறார். சில பேரை கடாட்சிக்கிறார், சில பேரை சிரிக்கிறார், தட்டி கொடுக்குறார், நமஸ்காரம் பண்ணுற குருமார்களுக்கெல்லாம். இப்படி ராமனை பார்த்த சந்தோஷத்தில் அத்தனை பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது யாராவது பேச்ச ஆரம்பிக்கணுமே. பூர்வ பாஷை ராமன் தானே, ராமனே கேட்குற பத்திர பார்த்து குழந்தை என் நிமித்தம் இனம் தேசம் கிருஷ்ணார்ஜுன ஜகாதர ஹித்வா ராஜம் பிரயக்தஸ்வம் சர்வத்வம் கிருஷ்ணமர்ஹசி பக்துமர்ஹசி. குழந்தை இப்போதானே உனக்கு ராஜ்யம் கிடைச்சது, ராஜ்யத்தையே விட்டுட்டோம், நீயும் எல்லா பரத்தா ஜட்டாமரங்களெல்லாம் போட்டு மரமை கட்டின்னு வந்திருக்கேன், என்ன காரணத்தினால வந்திருக்கேன் எல்லாம் இருக்கு சொல்லு. பரதனே கையை பிடிச்சிட்ட. அண்ணா நீங்கள் இல்லாத அயோத்தி சந்திரனே இல்லாத ஆகாசம் போல இருக்கு, சமுத்திரம் தண்ணீர் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அது போல இருக்கு அண்ணா அயோத்தி. ஏதோ எங்கள் அம்மா ஸ்ரீ சொன்னதை கேட்டுட்டும் அப்பா அவங்கள காட்டுக்கு அனுப்பி தீராத படியை ஏற்றுந்துட்டேன். அந்த படியில் நானும் ஒரு பாகமாக போயிட்டேன். அந்த குற்ற உணர்வு என்னை கொள்றது அண்ணா, அதனால நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. ஸ்வரம் ஸ்ரீகுரு சாம்ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யத்தை நீங்களே ஏற்றுக்கணும், நீங்கள் தான் ஆட்சி பண்ண வேண்டும், உங்களுக்கு தான் இதில் அதிகாரம். ஏற்றுக்கிட்டு நீங்கள் சௌக்கியமாக இருக்கணும், அதை பார்த்து நான் சௌக்கியமாக இருக்கணும், என் மேலே ஏற்பட்ட பணியை நீங்கள் தான் நீக்கணும். இதோ வந்திருக்காள் இந்த ஜனங்கள் அத்தனை பேர் எல்லாரும் இதைத்தான் விரும்புகிறான். அதனால எல்லாருடைய ஆசையும் நீங்கள் தான் பூர்த்தி பண்ணணும். இதை என்னுடைய விண்ணப்பமாக ஏற்றுக்கோங்க, பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன், பிராத்தும் தம்பியாக கேட்டுக்கிறேன், சிஷ்யனாக கேட்டுக்கிறேன், தாசனாக கேட்குறேன்னா தயவு செய்து என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுட்டு திரும்பி வந்துருக்கோம் அப்படின்னு வினயமாக பேசக்கூடிய பரதனை கடாட்சிச்சார் ராமர். முதலே வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார்? நஹி நத்வயி தோஷம் பஷ்யாமி சூக்ஷ்மமபி அரிசூதன. பரதா உன்கிட்ட ஒரு சூக்ஷ்மம் ஒரு அயோட்டா கூட குற்றத்தை நான் பார்க்கல, நீ குற்றமற்றவன் அப்படின்னு ராமன் நான் சொல்கிறேன். எப்படி இருந்திருக்கும் பரதனுக்கு? எவ்வளோ பேர் சந்தேகப்பட்டான், இவா அப்பான்னு ராமன் நான் என்ன நினச்சி போகிறான்னு ஒரு பயம் இருந்துட்டு தானே இருந்திருக்கும். பரதா உன்னை நான் புரிஞ்சுட்டு இருக்கேன்டா, உன் மேலே ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்படி காதுல அமிர்தம் பாய்ஞ்சது போல இருக்கு. யார் புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுட்டாய், அதுலேயே சாந்தம் ஏற்பட்டது. சாந்தி இல்லைன்னு பரதன் துடிக்கிறது ராமனுக்கு தெரியாதா? முதல் சாந்தத்தை கொடுத்தார். அடுத்து சொன்னார், அம்மா மேலேயும் ஒரு குத்தமும் இல்லை, அம்மாவை நீயாது. இது ராமன் சொல்றார், அம்மா மேல குத்தம் இல்லை, இது என்ன நடந்து போச்சு, எதுக்கு என்னவோ நான் குற்றவாளி குற்றமான பார்த்து இருக்குன்னு ஏன் பரத்தா இப்படி தப்பிச்சு போய் ஒன்றும் தப்பாயே அனுபவம். அப்பா என்ன பண்ணினா ராஜத்தை 2ஆ பிரிச்சா, ஒரு பாகத்தை உனக்கு கொடுத்தான், ஒரு பாகத்தை எனக்கு கொடுத்தான். அம்மா சொல்படி கேட்டுன்னு சொன்னியே, ஒரு குடும்பத்தில் அப்பாவுக்கு எந்த அளவு கௌரவம் உண்டோ அதே அளவு கௌரவம் அம்மாவுக்கும் உண்டு. பிள்ளைகள் கிட்ட அப்பாவுக்கு எவ்வளோ உரிமை உண்டோ அதே அளவு அம்மாவுக்கும் உண்டு. நீங்கள் இங்கே போ அப்படின்னு பிள்ளைகள் எங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணுறது அம்மாவும் முடிவு பண்ணலாம், தப்பே இல்லை. கைகேயம்மா எனக்கு இருன்னு சொல்ல ஒன்றும் தப்பு இல்லை. அப்பாவும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தானே இதை பண்ணினா, ஒன்றும் தப்பே நடந்துடலையே பரதா. அதனால அப்பாவோட சத்தியத்தை நம்ம 2 பேருமே காப்பாற்றணும்.
உன்னை ராஜ்யத்தில் இருக்க சொன்னாரா? நீ ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணு. என்ன காட்டில் இருக்க சொன்னாரா? நான் காட்டில் இருக்கேன். कुलीनः सत्त्वसम्पन्नः तेजस्वी चरितव्रतः राजहेतोः कथं पापम् आचरेन् मद्वितो जनाः. எப்பேற்பட்ட குலத்தில் வந்திருப்போம் நம்ம ரெண்டு பேரும். எப்பேற்பட்ட சரித்த விரதர்களாக இருக்கும். சாரித்திரம் முக்கியம், நன்னடத்தை முக்கியம். நம்ம ரெண்டு பேரும் அப்பேற்பட்ட குலத்தில் வந்தவா. ரெண்டு பேரும் தர்மத்தை காப்பாற்றணும். அதனால நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கோ, நான் இந்த காட்டில் வனவாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மீட்டிங் வந்து சாயங்காலம் நடக்காது, பொழுது சாஞ்சு விடுறது. அதுக்கு மேலே பேச முடியல. அனுஷ்டானம் பண்ண எல்லாரும் போயிட்டு அன்றைக்கி ராத்திரி அவாவா விஸ்ராந்தி எடுத்துக்கிறா. இன்றைக்கும் பரதன் தூக்கல. நான் என்ன சொல்கிறது, எனக்கு என்ன ஒரு தவிப்பு அந்த பரதனுக்கு. ராஜ்யத்தை கொடுத்துடணும் அண்ணா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு துடிக்க பரதனாக இருந்து பார்க்கணும். எவ்வளோ பேர் சொன்னாலும், யார் சொன்னால் என்ன சொன்னால் அண்ணா திரும்பி வந்துடுவான். அப்படி யோசிச்சு அடுத்த நாள் மறுபடியும் அதே மாதிரி மீட்டிங் எல்லாரும் உட்கார்ந்துருக்கா. மறுபடியும் யாருமே பேசலை. கஷ்டித் கிஞ்சித் ந அப்ரவீத். இத்தனை பேர் வந்திருக்காளே, யாராலும் பேசாமல் எல்லாரும் கப்சித் அப்படி ராமனே பார்த்து பரவசமாக உட்கார்ந்துட்டு இருக்கா. பேசணுமே. மறுபடியும் பரதனே பேசணும். சாந்திதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யம் இதம் மம தத் ததாமி தவைவாஹம் புக்ஷ ராஜ்யம் அகண்டகம். அண்ணா, எந்த ராஜ்யத்தை எங்கள் அம்மா எனக்காக சம்பாதி வச்சாலோ அதை நான் உங்களுக்கே திருப்பி தரேன். நீங்கள் தானே சொன்னேன், அம்மா சொன்னதுனால நான் காட்டுக்கு வந்தேன்னு சொன்னேன். அந்த அம்மாவே இப்போ மனசு மாறிட்டாங்க. கைக்கு அம்மா மனசு மாறிட்டா. ராமா, நீயே ராஜ்யத்தை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்காய். சொல்ல தயக்கப்பட்டு நிற்கிறான். அம்மாக்காக நான் சொல்கிறேன். அம்மா சொன்னால் கேட்பேன் தானே. எந்த அம்மா சொல்லி காட்டுக்கு வந்தேனோ அந்த அம்மா சொல்கிறா, கேட்பேன் தானே. அந்த அம்மா எனக்கு கொடுத்து ராஜ்யத்தை ஏற்றுக்கோங்க அண்ணா. இது உங்களோடது. ஒரே வார்த்தையில் அண்ணாவை திருப்பிடலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பேன் பரதன். பாவம், சத்தியத்துடைய பெருமை என்ன அப்படின்னு பரதனுக்கும் அந்த விரதவாளுக்குமா எடுத்து சொல்கிறார். நாத்மனஹ காமகாரோஸ்தி புருஷோயம் அனீஸ்வரஹ வித்தஸ்சேதரதஸ்சேனம் கிருதாந்தஹ பரிகர்ஷதி சர்வேக்ஷயாந்தா நிஜயாஹ பதனாந்தாஹ சமுச்சயாஹ சம்யோகா விப்ரயோகாந்தா மரணாந்தம் ச ஜீவிதம் யதா பலானாம் பக்வானாம் நான்யத்ர பதனாதயம் யதா நரஸ்ய ஜாதஸ்ய நான்யத்ர மரணாதயம் யதாகாரம் கிருடஸ்தூர்ணம் ஜீர்ணம் பூத்வா வசீததி तदा वसीदन्ति नरा जरा मृत्युवशं गताः अहोरात्राणि गच्छन्ति सर्वेषां प्राणिनामिह. பரதா, ஒரு ஜீவனுக்கு சுவாதந்திரம் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வாராம், ஒரு மாட்டை ஒரு கயத்தால் ஒரு மரத்தில் கட்டியாச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மாடு மேய முடியும்? அந்த கயர் தான் ரேடியஸ், அந்த சர்க்கம்ஃபரன்ஸ், அதுக்குள்ளே ஏரியா எவ்வளோ இருக்கோ அவ்வளோதானே மேய முடியும். அது மாதிரி தான் ஒரு ஜீவா பார்க்கணும். இந்த கயிறு பகவானுடைய கையில் இருக்கு. நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் இவா சொல்லிட்டா இதை எப்படி பண்ணலான்னு நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ மாற்றிக்க முடியாது. மரணம் சேர்ந்து தான் பிறக்கும் பொழுது மரணமும் சேர்ந்து தான் பிறக்கிற அன்னைக்கு மரணம் இன்னைக்கு அப்படிங்கிறத நிச்சயப்படுறது. என்னைக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு யாராலும் மறிச்சு போகிறோம் அப்படின்னா இருக்கிறவா நாளைக்கு நானும் ஒரு பாதையில் வருவேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு பழம் எத்தனை நாள் அந்த மரத்தோடு சேர்ந்துருக்க முடியும்? அது பழுத்தாச்சுன்னா, காலம் முடிஞ்சாச்சுன்னா கீழே விளத்தானே ஆகணும். அது மாதிரி காலம் முடிஞ்சாச்சுன்னா மரணம் அது சிந்திக்கும். எதுக்கு மரணத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, பரதா அப்பா காலம் முடிஞ்சு போச்சு, அதனால அவர் காலமான குற்ற உணர்வோ நீ காரணம் நான் காரணம்ங்கிறது கிடையாது. அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த டைம், அந்த காலத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கும்? சத்தியத்தோடு இருக்கோமா, தர்மத்தோடு இருக்கோமா, சாரித்திரத்தோடு இருக்கோமா? அதுதான் பரதா முக்கியம். அப்பா சத்தியத்தை காப்பாற்றிட்டோம். சத்தியத்துக்காக என்னையும் தியாகம் பண்ணி உயிரையும் தியாகம் பண்ணினார். அதனால அப்பா எந்த குற்றமும் பண்ணல. அப்பா குற்றம் பண்ணிட்டாலும் குற்ற உணர்வு உனக்கும் வேண்டாம். சத்தியம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்பேற்பட்ட சத்தியத்தை நீயும் காப்பாற்றணும், நானும் காப்பாற்றணும். அதனால பரதா குற்றம் எடுப்பான்னு எடுத்து இது அப்பாவோட ஆக்ஞையே எடுத்துருடேன். அப்பா சொல்லியிருக்கா பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துட்டு ராஜ்யத்தை போய் சமத்தா ஆடு பரதா அப்படின்னு சமாதானம் சொல்கிற சத்தியத்தெல்லாம் எடுத்து சொல்கிறேன். பரதன் மட்டும்தான் இல்லை, இது ஒரு போராட்டம். பரதனுக்கு இது ஒரு யுத்தம், பிரியமான யுத்தம், பிரேம யுத்தம். அண்ணா வந்துட மாட்டாளா அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன். அண்ணா, உங்களுக்கு நான் உபதேசம் பண்ண முடியாது, உங்களை நான் ஆக்ஞையும் பண்ண முடியாது. விண்ணப்பிக்க தான் செய்யலாம், பிரார்த்தனை தான் பண்ணிக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நீங்கள் ஆலோசனை பண்ணி பாருங்க. அந்த காலம், அதாவது கடைசி காலம் அப்படின்னு வரும்பொழுது, மரணப்படுக்கையில் இருக்கும்பொழுது மனுஷாளுக்கு வாய் குளரத்தானே செய்யும். மனசு ஒன்று நினைக்கும், வாய் ஒன்று சொல்லும். அதுபோல் அப்பா ஏதோ ராமா காட்டுக்கு போகும் அப்படின்னு சொன்னதை பெருசாக எடுத்துட்டு இப்படி நீங்கள் காட்டுக்கு வரலாமா? ரெண்டாவது, அப்பா அம்மா தர்மத்தை மீறும்பொழுது குழந்தைங்க நம்ம தானே அதை திருத்தணும். நேற்று லக்ஷ்மணன் சொன்னார், அதை பரதன் நீங்கள் சொல்கிறேன், நம்ம தானே திருத்தணும். அப்பா ஏதோ தர்மத்திலிருந்து கொஞ்சம் நழி போறாருன்னா அதை நம்ம சரிப்படுத்திடலாமே. அப்பாவை திருத்த விதத்தில் நீங்கள் வரலாமே. கொச்சாரண்யம் கொச்ச க்ஷாத்திரம் கொச்சதாக கொச்ச பாலனம்
அண்ணா ராஜ்யங்கிறது எங்கே இருக்குது, சட்டாதாரம் அப்படிங்கிறது என்ன இருக்குது? நம்மலாம் க்ஷத்ரியர்கள் இல்லையா? ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண வேண்டாமா? க்ஷத்ரிய தர்மத்தை விட்டுட்டு தபஸ்விகளை போல நீங்கள் வாழலாமா? பிரச்சாரண்யம் க்ஷாத்திரம் நம்ம விட்டுடக்கூடாது க்ஷத்ரிய தர்மத்தை. இன்னொன்று கிரகஸ்தாசிரமம், சத்ருநாமி ஆசிரமானாம் கிரகஸ்தாசிரமம் சிரேஷ்டம் ஆசிரமம், அந்த ஆசிரமத்தை விட்டுடலாமா? அதை விட்டுட்டு என்னோ வனப்பிரஸ்தம் ஆசிரம் அப்படிங்கிற ஆசிரமத்தை ஆசிரிச்சு வந்திருக்கேன். அண்ணா தயவு செஞ்சு திரும்பி வந்துடுவோம். நம்ம தர்மத்தை மீறக்கூடாது. குல தர்மம் நீங்களே மூத்தவன் ஏற்றுக்கணும். உங்களுடைய க்ஷத்ரிய தர்மத்தை மீறக்கூடாது. உங்களுடைய கிரகஸ்தாசிரமங்கிற தர்மத்தை மீறக்கூடாது. அப்பாவை சத்தியசந்தா தர்மத்தின் வழியில் திருப்பணும். இது எல்லாத்தையும் காரணத்துக்கு அண்ணா திரும்புவாண்ணா திரும்பி வந்துடுவோம். கெஞ்சக்கூடிய பரதனை பக்கத்தில் உட்காந்துருந்தார், தடவி கொடுத்தார். பரதா, நீ கேட்க தேசத்தில் இருந்தியோயோ, அதனால இங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்பா மரணப்படுக்கையில் என்ன பரதா, முதல் நாள் வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்தா. உனக்கு பட்டாபிஷேகண்டா ராமா அப்படின்னு அப்பேற்பட்ட சந்தோஷத்தை தெரிவிச்ச அப்பா அடுத்த நாள் நான் காட்டுக்கு போகிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் படுக்க ஆறு. அதனால காட்டுக்கு போன்னு சொல்லும்போது சுய புத்தியோட தான் இருந்தா. மரணப்படுக்கையிலாம் வாய் வளரல. அதனால அப்பா சொன்னது சக்தி. ரெண்டாவது என்ன சொன்னேன், அப்பா தர்மத்தை மீறும்பொழுது குழந்தைகளை நம்ம தானே காப்பாற்றணும்னு சொல்லி எங்க மீறினா அப்பா சத்தியத்தை காப்பாற்றணும் கற்றுக்காக என்ன தியாகம் பண்ணியிருக்காரு. அதனால அப்பா தர்மத்தை மீறவே இல்லை. ஏதோ நான் சத்திய தர்மத்தை விட்டுட்டேன்னு சொல்றிய பரதா, இல்லையே. அங்கிருந்து கிளம்பும்பொழுது கமண்டலத்தை எடுத்துன்னு வரலையே, என்னுடைய வில் எடுத்துன்னு வந்திருக்கேன். அம்புரா துணிகள் இதோ இருக்கு, அதோ கட்டம் வச்சுருக்கேன். சத்தியத்துவத்தை நான் விடவே இல்லை. இங்கே ஏன் இந்த வேஷம் போட்டுட்ருக்கேன்னா, உங்கள் அம்மா கேட்டுண்டா பரதா, கைகி அம்மா கேட்டுண்டா, சப்தச்ச வருஷாணி ஜட்டாச்சீரகரோ வச அப்படின்னு கேட்டுனதுனால இந்த வேஷம் அவ்வளோதான். மிச்சபடிக்கு நான் சத்திரியன் தான். கிரகஸ்தாசிரமத்தில் இல்லை, வனப்பிரஸ்தம்னு சொல்லி காட்டில் வாழ்ந்தா வனப்பிரஸ்தம் கிடையாது. இதோ என் பத்னி, இதோ என் பந்து லக்ஷ்மணன் சீத்தை 2 பேரோடையும் வந்திருக்கேனே. கிரகஸ்தாசிரமத்தை தான் பரதா இருக்கேன். கவலையே படாது. குழம்பி போயிருக்க பரதா, நீ ரொம்ப குழப்பத்தில் கவலைப்படாது. இதோ இதோ உன்னுடைய ராஜ்யம் நான் இருக்கேன், என்ன நினைச்சுக்கோ. ராஜ்யத்தை நீயே ஆடு. 3 ஸ்லோகம் சொல்லி பரதனை சமாதானப்படுத்து. ராஜா பரத ஸ்வயம் நராணாம் வன்யானாமஹமபி ராஜரான்ருகாணாம் கச்சத்வம் புரவரம் மத்ய சம்பிருஷ்டஸ்வமபி தண்டகான் பிரவேக்ஷே. பரதா, நீ திரும்பி அயோத்திக்கே போ. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அயோத்தி ஜனங்கள் எல்லாம் உன்னுடைய பிரஜைகள். இதோ நான் தண்டகாரனை வரதுக்கு சந்தோஷமாக போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் என்னுடைய பிரஜைகள். சயாம் தே தினகரவாஹ பிரபாதமானம் वर्षत्रं भरत करोतु मूर्तिशीतां एतेषामहमपि काननद्रुमाणां छायां तामतिशयिनी சுகி ஸ்ரீஸ்ரே. அங்கே இருக்கக்கூடிய அந்த வெண்கொற்ற குடையை உனக்கு சத்திரமா உனக்கு குடையா நிழல்த்துரும். இதோ எத்தனை மரங்கள் பற்றியா வரதா, ஒரு நாள் ஒரு மரம் எனக்கு நிழல் தரக்கூடிய குடையாக அமைத்து கவலைப்படாது. சத்ருக்னஹ குஷலமதிஸ்துதே சகாய, உனக்கு சத்ருக்னன் மந்திரி, குஷலமதி புத்திசாலி, அந்த சத்ருக்னன் உனக்கு மந்திரி. சௌமித்ரி மம விதித பிரதான மித்ரம், எனக்கு சௌமித்ரி எனக்கு இங்க மந்திரியா இருக்கும். சத்வாரஸ்தனயவரா பயம் நரேந்திரம் சத்யஸ்தம் பரத சராம மாவிஷீ. 4 பிள்ளைகள், சத்வாரஸ்தனயவரா 4 பிள்ளைகள் அப்பாவுக்கு பிறந்திருக்கும். 4 பேருமா சேர்ந்து அப்பாவுடைய சத்தியத்தை காப்பாற்றியே ஆகும் பரதா. நீ உன்னுடைய மந்திரியான சத்ருகனோட அங்கே 2 பிள்ளைகள், நான் லக்ஷ்மணனோட சேர்ந்து இங்கே இருக்கேன் 2 பிள்ளைகள். அப்பாவோட சத்தியத்தை காப்பாற்றணும் பரதா. மாமிஷி கவலைப்படாதடா குழந்தை, உன் மேலே குற்றமில்லை, போய் ராஜ்யத்தை ஏற்று நடத்து. உடனே பரதன் சொல்றா, 2 பிள்ளைகள் இங்கே 2 பிள்ளைகள் அங்கே, ஓகே அண்ணா, அதனால நானும் சத்ருகனும் இங்கே வந்துடுறோம், நீங்களும் லக்ஷ்மணனும் அங்கே போயிடும். நான் தயவு செய்து இந்த காட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை உங்களை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது, உங்களுக்காக நான் இருக்கேன் வனவாசம். கட்டிட்ட பரதனை பரதா நீ நினைக்கிற மாதிரி மாற்றிக்க முடியாதா. அவாவாளுக்கு என்ன சொல்லியிருக்காளோ அந்தந்த காரியத்தை அவாவா தான் பண்ணணும். கஷ்டமே இல்லை பரதா, நீ எனக்காக இப்படி கஷ்டப்படுறே, அதுவே கஷ்டத்தெல்லாம் போக்கி எனக்கு சுகத்தை கொடுக்கறது பரதா. நீ கஷ்டப்படாது, நீயும் கஷ்டப்படாத, நானும் கஷ்டப்படாது, திரும்பி இதுக்கு போ, ராஜ்யத்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஜனங்களெல்லாம் பார்த்தா பரதம், எல்லாரும் சும்மா இருக்கேன், கூட வந்தேன், என் கூட ராமனை பார்க்கணும் அப்படின்னு என் கூட வந்தேன், யாருமே பேசவே மாட்டேங்கிறேன், நியாயமா அப்படின்னு ஜனங்களை பார்த்து கேட்கும்போது ஜனங்கள் சொல்றான், இதெல்லாம் எனக்கு அன்றைக்கே தெரியும் பரதா, ராமன் வரமாட்டாங்கிறது எனக்கு அன்றைக்கே தெரியும். அப்போ என்னத்துக்கு வந்தேன், ராமனை பார்க்கணும்னு வந்தோம். நீ ராமனை கெஞ்சி கேட்கும்போது அப்பவாது ராமன் வந்துருவானா, உன் முயற்சி எப்படி இருக்க, திரும்பி வேண்டாம் சேர்ந்து சந்தோஷமா வந்துடலாமே, அதுக்காக வந்தோம் பரதா. இதை வரமாட்டாங்கிறது எனக்கு தெரியும். அற்புதம், என் பேருக்கு அற்புதமான ஸ்திரமான புத்தியும் கண்ணாக்கு. சமம் ஜன ஹர்ஷ
சுகமும் துக்கமும் இந்த ஜனங்களுக்கு ஏற்படுது. எதனால? அயோத்திக்கு திரும்ப வரலையே அப்படின்னு துக்கமா இருக்கு. இருந்தாலும் ஸ்திர பிரதிஜஸ்வம் அவேக்ஷ ஹர்ஷித, எப்பேற்பட்ட உறுதி எங்க ராமருக்கு. எவ்வளவு பேர் கூப்பிட்டா, எவ்வளவு கெஞ்சி நான் பரதன் வரமாட்டேன்னு உறுதியோடு இருக்காரு. அப்பேற்பட்ட சத்திய பிரதிஜை இந்த ராமனை நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையா இருக்கு பரதா, ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியத்துல வாயடிச்சு போய் நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தேன். சரி, நீ ஜனங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டான்னு வசிஷ்டர் ஒரு பார்வை பார்த்தாரு. ஜாபாலி ஒரு பார்வை பார்க்க, நீங்களுமா பேச மாட்டேன். உடனே ஜாபாலி கூப்பிடுறாரு, வசிஷ்டர் பேசுறாரு. வசிஷ்டர் சொல்ற, ராமா உனக்கும் நான் குரு, உங்க அப்பாவுக்கும் நான் குரு. உனக்கு அம்மா அப்பா அப்படிங்கிறவா உனக்கு இந்த ஜீவனுக்கு சரீரத்தை கொடுத்தான், ஞானத்தை கொடுத்த குரு நான் சொல்றேன்ப்பா, திரும்பி வந்துடுறாமா அப்படின்னு சொல்ற. எதனால இப்படி சொல்றேன்னா, அவன் பரத்தோட தவிப்பு வசிஷ்டருக்கு தாங்கல். சரி, அவன் சொல்றதும் நியாயம் தானே, குலதர்மம்னு இருக்கேன், தரிச லூப் ஹோல், அதை வச்சு ராமனை திரும்பி கூட்டி வந்துள்ளான்னு அப்பேற்பட்ட ஆசையோட சொல்லும் பொழுது ராமன் பேசக்கூடிய அழகு. சுவாமி, உங்களை நான் நமஸ்காரம் பண்றேன், வந்துடுறேன், நீங்க சொன்னேன்னு வந்துடுறேன். ஆனா ஒண்ணு கேட்கிறேன், அன்னைக்கு சபையில எல்லார்கிட்டையும் விடை பெற்றுக்கிறதுக்காக நான் வந்தேன். அன்னைக்கு அப்பாவும் இருந்தா அவங்க சிஷ்யன், நானும் இருந்தேன் அவங்க சிஷ்யன், 2 பேரும் இருந்தப்ப ராமாயி காட்டுக்கு போகாத, குலதர்மம் தான் முக்கியம், ராஜ்யத்தை ஆளும் ஏன் சொல்லலை? அன்னைக்கு உங்களுக்கு அப்பாவோட சத்தியம் தானே முக்கியமா படுத்து. இன்னைக்கு அது மாறி போயிட்டா, இன்னைக்கும் அதே சத்தியம் தானே. என்னோட சத்தியத்தை மீறி வந்துடுறாமா, நீங்க சொல்லுங்க நான் வரேன், சத்தியத்தை மீறி நான் வரேன் அப்படின்னாக்க நீங்க சந்தோஷப்படுவீங்களா? முதல்ல கண்டிப்பா மாட்டேன். இந்த சத்தியத்தை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எங்க அப்பா உயிரையும் விட்டு என்னையும் தியாகம் பண்ணி உயிரையும் தியாகம் பண்ணாரே. அவர் பண்ணி தியாகத்துக்கு அப்புறம் என்ன அர்த்தம்? நான் திரும்பி ராஜ்யத்தை ஏற்றுனா அவர் தியாகமே பண்ணியிருக்க வேண்டாமே, அந்த தியாகம் அர்த்தம் இல்லாமல் போயிடாதா? இன்னொன்று, யதா ராஜா ததா பிரஜாஹா அப்படின்னு என்னை பார்த்துதானே நாளைக்கு இதோ இருக்கக்கூடிய ஜனங்கள் நடந்துக்க போகிறேன். இன்னைக்கு நானே இங்கெல்லாம் கேட்குறேன் அப்படிங்கிறக்கா ராஜ்யத்தை வந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா, சத்தியத்தை தேவைப்பட்டா மீறலாம் போல இருக்கு, நாமனே பண்ணிட்டார் அப்படின்னு என்ன காரணம் காட்ட மாட்டாளா? வா சத்தியத்தை மீற மாட்டாளா? சரி, இப்போ இருக்கக்கூடியவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். யுக யுகமா எத்தனை சந்ததிகள் வரப்போறது. அதோ அன்னைக்கு ராமனே என்ன பண்ணினா, ஏதோ ராஜ்யத்தை ஏதோ திறந்துட்டு போறேன் அப்படின்னு கம்பீரமா கிளம்பினா. ராஜ்ய ஆசை யாரை விட்டுது? பரதன் கேட்கான், வசிஷ்டர் சொன்னார் அப்படிங்கிற வியாஜத்துல திரும்பி ராஜ்ய ஆசையில் இருக்கக்கூடிய ராமன் திரும்பி வந்து ராஜ்யத்தை ஏற்றுட்டுதான். நாளைக்கு என்ன பழி சொல்லாதா இந்த சஞ்சாரம், இந்த பூமி எத்தனையும் பழி சொல்லாத, இந்த பழியெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். சமுத்திரம் கரையை மீறினாலும் மீறும், சூரியன் தேஜஸ விட்டாலும் விடும், சந்திரன் காந்தி எழுந்தாலும் இழக்கும். ராமோ விபாஷதே, ராமம் சத்தியத்தை மீற மாட்டான் இந்த ராமன் அப்படின்னு ஓடி பேசுவாங்க. வசிஷ்டருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. பரதன் இன்னும் விடுறதா இல்லை, வசிஷ்டரும் தோத்து போயிட்டாரா? அண்ணா, நான் பிராயோபவேஷம் உயிரை விட்டுடுறேன் அண்ணா, நீங்க திரும்பி வரமாட்டேன்னு நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், உயிரையே விட்டுடுவேன் அண்ணா அப்படின்னு ஓடி வந்து கட்டிட்டார். பிராயோபவேஷம் இருக்காதே பரதா, இப்படியெல்லாம் என்னை வேதனைப்படுத்தாரு. பிராயோபவேஷம் நம்ம தர்மம் கிடையாது. ஏதோ பிராமணர்கள் கடன் கொடுத்து வாங்கிட்ட திருப்பி தரலைன்னா பிராயோபவேஷம் இருப்பாங்க. க்ஷத்ரியர்கள் பரதா இருக்கிறாரே, உடனே அதுக்கு எண்ணெய் தொடு, தண்ணீரத்தோட எண்ணெயை தொட்டு உடனே கட்டி எழுப்பிட்டார். பிராயோபவேஷம் தன்னுடைய சக்தியும் இல்லை, சரணாகதி தான் உணவு. போய் காலில் விழுந்த, அழுத புரண்ட, அண்ணா எனக்கு இதுக்கு மேலே என்ன காரணமும் சொல்ல தெரியாது, காரணமே இல்லை, சரணம் பண்ணிட்டேனா, நீங்க சரணாகத வச்சல், சரணாகதி பண்றவாளை நீங்க கண்டிப்பா கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். பாதங்களை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன உங்க பௌருஷம் எங்க, என் பௌருஷம் எங்க, உங்களுடைய வேதாவிலாசம் எங்க, என்னுடைய ஞானம் எங்க, நான் எல்லா விதத்தையும் உங்களை விட தாழ்மையானவனா, வயசுல குழந்தை, உங்களை விட ஸ்தானத்துல குழந்தை, ஞானத்துல குழந்தை, ஒண்ணுமே தெரியாதண்ணா, நான் எப்படி ராஜ்யத்தை பறிப்பேன், உங்களை மாதிரி எனக்கு ஆட்சி பண்ண தெரியாதண்ணா, தயவு செய்து வந்துடுங்க அப்படின்னு காலை பிடிச்சி கெஞ்சில பரத்தின வழியில் எடுத்து பாய்ச்சி விட்டார். கண்களெல்லாம் தொடச்சு விட்டார். அவருக்கும் கண்ணீர் வந்து ஐயோ கெஞ்சாலே பாவம், இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது. சமாதானமா சொல்ற, பரதா வினயம் அப்படிங்கிறது ஒரு கூடம் திறந்தது, ஒரு ரத்தத்தோட கலந்தது, அதனால நீ இப்படி பேசுற. தசரதற்கு பிள்ளையாவும் கைகைக்கு பிள்ளையாவும் இருக்கிறதுனால பரதா இவ்வளோ அழகா நீ பேசுற, ஏன் இப்படி நினைச்சுக்கிற? எனக்கு ஒரு விதத்தில் நீ சலையே இல்லடா பரதா, எனக்கு ஈடானது சர்வே வேதவினேஸ்வராக சர்வே ஞானம் பரிதேரதாக எல்லாம் சொல்லியிருக்கோம், எனக்கு ஈடானவன் நீ ஏன் இப்படி உடனே குறைச்சிக்க? கவலையே படாது, நீ கண்டிப்பா உனக்கு ஆட்சி பண்ணக்கூடிய எத்தனை வித பிரபாவம் பராக்கிரமம் எல்லாம் இருக்கு பரதா, எனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒண்ணு நீ தாழ்த்திக்காது. இதோ சத்ருகன் இருக்கான் கூட, எல்லா மந்திரிகளும் இருக்கான், அவளுடைய உபதேசம் பேர்ல ஜானு நீ கண்டிப்பா ராஜ பரிபாலனம் நன்னா பண்ணுவ, எனக்கு ஒண்ணு தெரியும் அப்படின்னு சரணாகதி பண்ணி. நான் சரணாகதி பண்ணினேனே, சரணாகதியோட முதல் லட்சணம் சரண்யனோட மனசு போல நடந்துக்கலாம். சரண்யனுக்கு எது பிடிச்சதோ ஹிருதயத்து போல நடக்கணும். பரதா என் ஹிருதயத்து பிரகாரம் நடக்கணும் நீ சொல்லியாச்சு, இதுக்கு மேல என்ன செய்யணும்? சரணாகதி பலமும் இல்லை, இனிமே பாதுகா பலம் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே வசிஷ்டர் சொல்றார் பரதன் கிட்ட, பரதா
போதும், இனிமே ராமன் வரமாட்டான் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அதனால அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஹேமபூஷிதமான பாதுகைகளை கொண்டு வந்து அந்த பாதுகைகளை கொடுத்து அண்ணா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா வரதான் அப்படின்னு அந்த பாதுகைகளை போட்டார் அண்ணா சரணங்கள்ல. ஹரிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதே. அண்ணா இந்த பாதுகைகளை ஏறி இறங்கி கொடுங்க, இந்த பாதுகைகளை எடுத்துட்டு போறேன், இந்த பாதுகைகள் நாம் சர்வசிய லோகசிய அத்தனை லோகத்துடைய யோகக்ஷேமத்தையும் இதுதான் வைக்கப்படும். சதுர்தசை வருஷாணி ஜட்டாஜீரதரோஹியம் பலமூலாசனோ நித்யம் பவேயம் ரகுநந்தன. அண்ணா இன்னைக்கு உங்க முன்னாடியும் சொல்றேன், 14 வருஷம் கழிச்சுதான் வருவேன்னு சொல்லிக்கிறேன். அத்தனை வருஷம் நானும் ஜட்டாபாரம் பொருண்டு மரவை கட்டிட்டு பல மூலங்கள் மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கேன். தவாகமனம் ஆகாட்சம் வசந்தை நகரால் பகிஹி, உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்னா அயோத்திக்குள்ள போகமாட்டேன். நீங்க எல்லாரும் அயோத்திக்குள்ள நான் போகமாட்டேன். அதுக்கு வெளியில ஒரு கிராமம், அந்த கிராமத்துல உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கேன். சதுர்தசி சம்பூர்ணே வர்ஷே அஹனி ரகுத்தம ந த்ரக்ஷ்யாமி யதித்வாம் தூ பிரவேக்ஷ்யாமி ஹுதாசனம். 14 வருஷம் கழிச்சு 15வது வருஷத்துடைய முதல் நாள் அண்ணா உங்களை நான் ஒருவேளை பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன், அக்னி பிரவேசம் பண்ணிடுவேனா, அதுக்கு மேல எனக்கு தாங்காது. ததேதி பிரதிஜ்ஞாய தம் பரிஷ்வச்ச சாதனம் சத்ருக்னம் ச பரிஷ்வச்ச பரதம் சேதம் அப்ரவீத். அப்படியே ஆகட்டும்டா பரதா, 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் நிச்சயம் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு பரதனை கட்டினார், சத்ருக்னையும் கட்டினார். இதுல இடத்துல நான் அவங்க என்ன அழகாக பார்க்கணும் அப்படின்னா, பரதன் தானே இவ்வளவு கெஞ்சது, ஆனா பரதனை மடியில் உட்காந்துச்சுன்னா சத்ருக்னையும் உட்காந்துச்சுக்கேன், பரதனை கட்டினா சத்ருக்னையும் கட்டிக்கிறேன். முதல் நாள் பார்த்தோமே பாகவத அபிமானம் அப்படின்னு, தாசனுக்கு தாசனுக்கு தாசான தாசனா இருந்துட்டா அந்த பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. பரதனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா ஆலிங்கனங்களையும் முத்தங்களையும் சத்ருகனுக்கும் சேர்த்து கொடுக்குறாரு இல்லையா, சத்ருகனுக்கு கொடுத்தா பரதன் சந்தோஷப்படுவான். பரதஹிருதயம் தெரிஞ்ச ராமன் இப்படியே ஒருத்தர் சந்தோஷத்தினால ஒருத்தர் சந்தோஷம் அடையறதுனாலேயே அந்த சத்ருகனுக்கும் அப்பேற்பட்ட ஒரு லாலனையை கொடுக்க ஆலிங்கனத்தை கொடுக்குற. இப்ப சொல்ற கடைசியா ஒன்று சொல்ற ராமன், பரதா இந்த பாத்துகைகளை வச்சு நீ ஜாம்சான ராஜ்யம் பண்ணிட்டு வா, சீத்தை பேருக்கு என் பேரையும் பிரதிமை பண்ணி சொல்றேன் பரதா. கைகி அம்மாவையுமே தப்பா மனசால கூட நினைக்கக்கூடாது, நிந்திக்கக்கூடாது. கைகி அம்மாவை கியத்தோட நடத்துற ஒரு வார்த்தை உன் மனசால கூட வெளியில சொல்றது இல்லை, மனசால கூட அம்மாவை தப்பா நினைக்காது அப்படின்னு சொல்ற. கைகி அம்மா மேல எப்பேற்பட்ட ஒரு பிரேமையை வச்சிருக்கேன். இது பகவான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது அவருடைய சங்கல்பம் இல்லையா. கைகை ஒரு லீலா பாத்திரம், அவ்வளவுதான். ஒரு வியாஜம், யாராலும் ஒருத்தர் இவர் காட்டுக்கு வந்து ஒரு வியாஜம் வேணும், அதுக்குதான் கைகை. கௌசல்யே வைக்க முடியாது வியாஜமா, சுமித்ரே தபஸ்வினி ஞானின்னு சொல்லியாச்சு, அவளுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும். அப்ப கைகை தானே இதை பண்ணணும், அதுக்காக ஒரு லீலா பாத்திரம்னு இந்த விசாரிக்கிறார் இல்லையா, அம்மாக்கள் எப்படி இருக்கான்னு பரதர்கிட்ட. அப்படி சொல்லும்போது கௌசல்யா சௌக்கியமா, சுமித்ரே சௌக்கியமா, ஆர்யா கைகேயி சௌக்கியமா, மதிப்பிற்குரிய அம்மா கைகேயி சௌக்கியமானு கேட்குறேன். கைகேயி வந்து தப்பில்லைன்னு ஒரு இடத்துலையும் ராமன் சொல்லிட்டே வரல. ராமாயணம் முழுக்க ராமன் கைகேயை தூஷிக்கவே மாட்டான். இதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டங்கள் வரும், எந்த ஒரு தருணத்திலையும் கைகேயை தூஷிக்க மாட்டான். அப்போ இந்த சத்தியம் வாங்கிட்டப்போ இதுக்கப்புறம் பரதனுக்கும் கைகேயை மேலே இருக்கக்கூடிய கோபம் நீங்கிறது. பாதுகைகளை வாங்கிட்டேன், தலைமையில தரிச்சுங்க, சிவசால தரிச்சார். அப்படியே அண்ணாவை பிரதட்சணம் பண்ணினேன், நமஸ்காரம் பண்ணினேன். அண்ணா பேற்றேன் நான் கண்களால சொல்லினேன், வாக்குல வரல வார்த்தை. அப்படியே 2 அடி போறாரு, திரும்பி அண்ணா பார்த்து பேற்றேன்னா 2 அடி போறாரு, திரும்பி பார்த்து கண்களாலே அப்படி சொல்லக்கூடிய அந்த பரதனுக்கு கண்கள் கலக்க கீவி தலையாட்டின்னு வழி அனுப்பி கொடுக்குறாராம் ராமன். இங்க இருக்கக்கூடிய ரிஷிகள், குருமார்கள், அம்மாக்கள் எல்லாருக்கும் ராமன் நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாருக்கும் விடை கொடுத்தாச்சு. கண்ணை கட்டின தூரம் ராமன் போற வரைக்கும் ஜனங்கள் தசரதெல்லாம் பார்த்தாரு. அது போல இன்னைக்கு பரதன் போற வரைக்கும் ராமன் நடத்துறையே பார்த்துட்டு எப்பேற்பட்ட குழந்தை அப்படின்னு பரதன் அந்த பாதுகையில தலையில வச்சு போறத கண் கொட்டாம வெச்ச கண் வாங்க பார்த்துட்டே இருக்கக்கூடிய ராமன் அவன் கண்கள் இருந்து மறைஞ்சோடனே அப்படியே இந்த குடும்பத்துக்குள்ள கதறி அழுதுட்டு உள்ள நுழைஞ்சான். இத்தனை நாள் கம்பீரமா பேசினாரே ராமன் இப்ப அழுவானே அப்படின்னா, எப்பேற்பட்ட பரதன், எப்பேற்பட்ட தர்மாத்மா. அந்த ராஜா என்னோடது இல்லைன்னா அவங்களோடது ஏற்றுக்கும் எவ்வளவு வகையில ட்ரை பண்ணான், விட்டுடலையே. முயற்சி பண்ணி பார்த்தா என்ன சொல்லியாலும் அண்ணாவை கூட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு தன்னை தாழ்த்துனாது. அப்பேற்பட்ட தம்பி கெஞ்சினதுக்கு எனக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிட்டு, அவன் கேட்டது என்னால் பண்ண முடியாமல் போயிட்டு, சத்தியம் தடுத்துடுத்தே அப்படின்னு அந்த பரதனை நினைச்சு உருகி அழக்கூடிய ராமனை சீதா லட்சுமணாவை சமாதானமே படுத்த முடியல. இப்படி அழற இப்படி அவர்கிட்ட விடை பெற்றுண்டு ரதத்துல பரதனும் சத்ருகனாலும் ஏறிக்கிறான்.
அவளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரத்தத்தில் மிச்ச வசிஷ்டர் குதிரையை பெரியவர்கள் எல்லாம் போக முதல்ல அந்த சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தை பரிக்கிரமாவாக வரா. அதுக்கப்புறம் பரத்வாஜரை வந்து பார்த்து பரத்வாஜ ஆசிரமத்தில் நடந்த விவரம்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து நேராக அயோத்திக்கு போய் அம்மாக்கள் 3 பேரையும் அவாவாளுடைய கவனங்களை சக்கியமாக விட்டுட்டு நேராக அரண்மனைக்கு போய் அப்பா இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை பார்க்குறேன். அப்பா இல்லை, சிம்மாசனத்தில் நமஸ்காரம் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் அண்ணாவுடைய பாதுகைகளுடைய ஆதாரத்தில் நான் ராஜ பரிபாலனம் பண்ண போகிறேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறேன். அங்கேருந்து கிளம்பி நந்தி கிராமம் அப்படின்னு அயோத்தி விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கே வந்துட்டு பரதன் வரும்பொழுது அத்தனை பேரும் பரதன் பின்னாடியே கூடவே வரா. யாரும் அயோத்தியில் இருக்க முடியல. வசிஷ்டர்கள் அத்தனை பேரும் வரும்பொழுது அங்கே அழகாக சின்னதாக ஒரு ஆசிரமத்தை அமைச்சிருந்தார் பரதன். அந்த ஆசிரமத்தில் பெருசாக ஒரு சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தில் இந்த பாதுகைகளை வச்சார். भ्रातुर्वचनकारी च प्रतिज्ञा पारगस्तदा पादकेतु अभिषिच्याथ नन्दिग्रामे निवसत्तदा सबालव्यजनं शत्रुं धारयामास सस्वयं भरतः शासनं सर्वं पादुकाभ्यां न्यवेदयत् ततस्तु भरतः श्रीमान् अभिषिच्यार्य पादुके तदधीनस्तदा राज्यं कारयामास सर्वदा. राम पादुका प्रभाव की जय, भरताழ்வான் की जय, शत्रुघ्न स्वामी की जय, राजा राम की जय, सीता माई की जय. श्री राम जय जय राम, श्री राम जय जय राम, श्री राम जय राम, श्री राम जय जय राम, श्री राम जय राम, श्री राम जय राम, श्री राम जय राम, श्री राम जय राम, நந்தி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் இந்த பாதுகைகளை வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணினார். பரதனும் சத்ருக்னாலமாக சேர்த்து அதுக்கு வாழ வேஜனமெல்லாம் போட்டு சத்திரமெல்லாம் பிடிச்சி எப்படி அங்கே என்ன நடந்தாலும் அந்த ராஜ்யம் நடத்துறச்சு என்ன ஒரு பொருள் சின்னதோ பெருசாக வந்தாலும் முதல்ல அந்த பாதுகைகளை நேர்த்தியம் பண்ணுவாராம். அண்ணா இது ஒன்னாலும் கிடச்சிது அப்படின்னு சோம்பப்படாமல் ஒரு நாளும் ஒரு செல்வம் கிடைக்கும் பொழுது அண்ணா உன்னோடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த பாதுகைகளுக்கே அர்ப்பணம் பண்ணுறார். இன்னைக்கான ராமவிரகம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுனா அந்த பாதுகைகளை இறுக்கி கட்டினும் வாராம் பரதன். அழுவாராம், அண்ணா எப்போ நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ராத்திரி கனவுல ராமன் வந்து அழாதடா பரதா, நீ அழுதா எனக்கு தாங்காது, இதோ வந்துடுறேன், இன்னும் 10 வருஷம் 7 மாதம் தாண்டா பாக்கி இருக்கும் வந்துடுவேன், இன்னும் 6 வருஷம் 7 மாதம் தான் இருக்கு வந்துடுவேன் அப்படின்னு கவுண்ட் டவுன் மாதிரி அந்த பரதனை பார்க்கணும் அப்படின்னு பரதன் எவ்வளோ பிடிக்கிறாரோ அதை காட்டிலும் ராமன் பரதனுக்காக காத்துட்டு இருக்கேன். இது போல ராஜ்யத்தை ஜாம் 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 இந்த பாதுகையோட பிரபாவத்தில் நடக்கிறது அப்படின்னு எதுக்கு பாதுகைகளுக்கு எடுத்துன்னு வரார் பரதன் அப்படின்னா, தான் அழலை, தன்னுடைய ராஜ்யம் இல்லை, தான் அழலை, தான் ஆடுறோம் ஒரு கர்ப்பம் தனக்கு வருமா பரதனுக்கு வராது, இருந்தாலும் தான் ஆழதான் அதுக்காக பாதுகை. இன்னொன்று நம்ம அடுத்தவா பொருள்னா இன்னும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அது அண்ணாமடத்தில் தன் புத்திக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகைகளை எடுத்துன்னு வந்தாராம். பாதுகைகளை பார்க்கும்பொழுது ராமனையே பார்க்கறது போல தோட்டத்தை அதுக்காக பாதுகைகளை எடுத்துன்னு வந்தார். ஏதோ ஒரு ஆதாரம், ராமன் கூடவே கையை பிடிச்சி வைக்கிறது போல ஒரு ஆதாரம், இதுக்காக பாதுகைகள் எடுத்துன்னு வந்தார். இப்பேற்பட்ட அந்த பாதுகைகளுடைய பிரபாவத்தில் பரதன் ஜாம் ஜாம் ஆட்சி பண்ணி வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற இந்த பாதுகா பட்டாபிஷேகம் அப்படிங்கிற இந்த இடத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே நிஜமாவே ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆகும்பொழுது புஷ்பக விமானத்தை இறக்கி வருவதையோ அந்த புஷ்பக விமானம் தரையிலே இறக்கியிருக்காது, அதுக்குள்ளே ராமனுக்கு அவசரம் கையை கொடுத்து பரதனை தூக்கிட புஷ்பக விமானத்துக்குள்ள சத்ருகனையும் தூக்கிட இறக்கிறதுக்கு முன்னாடி 4 சகோதரர்களும் புஷ்பக விமானத்தை வந்து சேர்ந்து இறக்குவாட பரதனை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு துடிப்பு, பரதா 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 அப்படின்னு ஹிருதயத்தினால நேற்றுக்கே சொன்னோமே
பரதனை விட்டே கொடுக்க மாட்டார். லக்ஷ்மணா இக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு. பரதனை நினைச்சா புத்தி தருமாறுறது அப்படிங்கிற. பரதனை போல தம்பி பார்க்கவே முடியாது அப்படிங்கிற. பரதன் அங்கே ராஜ்யம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இதோ என்ன அனுப்பியிருக்கான் காட்டுக்கு, சரியா இருக்கா தர்மங்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு என்ன அனுப்பியிருக்கான். பிரதிநிதியா வந்திருக்கேன். பரதன் தான் இக்ஷ்வாகுநாதன்னு. ராமன் பரதனை இக்ஷ்வாகுநாதன், இக்ஷ்வாகு ராஜ்யத்தின் ராஜா அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு வேற வார்த்தையே கிடையாது. அப்பேற்பட்ட ராம ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய அந்த பரதன் சரித்திரத்தை நம்ம சொல்றச்சு ராமன் மனசு சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இப்படி பரதன் ஆட்சி பண்ணிட்டு வரட்டும். அவருடைய ஆட்சியில் நம்மளும் ஒரு 2 மாதம் இருப்போம். 2 மாதம் கழித்து தீபாவளி நவராத்திரி எல்லாம் முடியட்டும். மறுபடியும் ஒரு 4 நாள் பிறந்தாப்பி சத்சங்கம் எப்போ அமையறதும் மிச்சம் இருக்கக்கூடிய ராம பட்டாபிஷேகம் வரைக்கும் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் சொல்லுவோம். எல்லாருக்கும் ரொம்ப உருக்கமாக பிரவச்சனம் பண்ணினா. அது ராம கிருப்பை, அவள் குரு கிருப்பை, ஸ்தலத்தோட மகிமை. எப்படி பரதன் அழுதா ராமன் தாங்காதோ, என் குழந்தை அழுதா எனக்கு தாங்காது. அழாத நெஞ்சம் இங்கே யாருமே இல்லை. ஆனால் அந்த அழுகிய அடக்கிட்டு பிரபாவத்தை கேட்டோம். ராமர் கிருபையில் நமக்கு இந்த பக்தி ஸ்ரத்தை வளரணும்னு பிரார்த்திக்கிறோம். பரதன் தான் அழ வச்சார். பரதனுடைய பிரபாவம் எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு எனக்கு ஒரு அப்பப்போ சந்தேகம் வரும். நிச்சயமாக புண்ணியம் பண்ணியிருக்கோம். அந்த புண்ணியம் பண்ணதுனால எத்தனை ஜென்மத்தில் நம்ம பண்ணோமோ அந்த புண்ணியத்தினால தான் நம்ம இந்த மாதிரி இதை அனுபவிக்க முடியுது. நான் எனக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன், அவர் டாக்டர் பானு இவருடைய பக்தியினால் ராமர் அங்கே பிரத்யட்சமாக இருக்கார். இவர் உற்சவர், அங்கே மூலவர் இருக்கார். இவா நம்ம பேரில் இருக்கக்கூடிய காருண்யத்தினால நம்மளெல்லாம் உய்விக்கணுங்கிறதுக்காக இந்த குழந்தைகிட்ட அந்த ராமாயணத்தை பூரா பிரவகிக்க செய்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இப்போ ஒரு குழப்பம் எனக்கு இருக்கு. அப்போ வயசில் கொஞ்சம் குழந்தையாக போயிட்டனால நமஸ்காரம் பண்ண முடியாது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வித்தைக்கும் வாக்கு விஷ்டிக்கும் பரிபூர்ணமான நமஸ்காரம். அந்த குழந்தைக்கு நாம் எல்லாருடைய ஆசீர்வாதம். அவர் நல்ல மேன்மேலும் லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த ராம பிரபாவத்தை சொல்லி மேலும் மேலும் சிரேஷ்டம் அடையணும் அப்படின்னு கேட்டு நமஸ்கரிக்கிறேன். நன்றி.